ஸ்வஸ்திக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் டிஎன்பிசி தேர்வுகளுக்கும் எளிமையாக புரியும் வகையில் இந்து புத்தெழுச்சி இயக்கம் பாடப்பகுதியினுடைய தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் முக்கிய தேர்வு குறிப்புகள். கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர் ஆவார். பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இதுதான் இவருடைய முக்கிய கொள்கைகள் மற்றும் தத்துவங்கள். அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன என்றும் அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேற்றுக்கு இட்டுச் செல்லும் என்றும் கூறினார். ஜீவன் என்பது சிவன், அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்ற உன்னத கருத்தை முன்வைத்தார். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று மிக அழுத்தமாக வலியுறுத்தினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களால் அதிருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்ததே ராமகிருஷ்ணரின் முதன்மையான சாதனையாகும். 1886 அவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்துக் கொண்டனர். ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் பரப்பும் பெரும் பணியின் பின்புலமாய் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். சுவாமி விவேகானந்தர் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்திக் கொள்ளவில்லை. மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளில் மிகச் செயல் ஊக்கத்துடன் ஈடுபட்டது. ராமகிருஷ்ண மிஷன் 5 கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு தெரியுதான் பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவுக்கு அருகே உள்ள எந்த ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் ஆவார்? சரியான விடை தட்சிணேஸ்வரம். இரண்டாவது கேள்வி, ஜீவன் என்பதே சிவன், அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்ற உன்னத கொள்கையை அறிவித்தவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். மூன்றாவது கேள்வி, பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின் பால் அதிருப்தியுற்ற எந்த பிரிவினரை ராமகிருஷ்ணன் தன்பால் ஈர்த்தார்? சரியான விடை கல்வி அறிவு பெற்ற இளைஞர்கள். யாருடைய நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார்? கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள். ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ராமகிருஷ்ண மிஷன் மேற்கொண்ட சமூக பணிகள் யாவை? மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது, மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு போங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது போட்டித் தேர்வுக்கு முக்கியமான ஒரு வீடியோவை பார்க்கலாம். நன்றி.